ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டெக்ஜி சோலர் டைம்ஸ். கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா போபோவோட பிளாக் பைக் மவுண்ட்டு தான். பிளாக் பைக் மவுண்ட்னா அதான் நம்ம மொபைல் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு பைக்கில் போகும்போது அந்த இது இருக்கும் இல்லையா, ஹோல்டு இருக்கும் இல்லையா, அது நம்ம இப்போ இது பண்ணிடுறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பிராண்டு. இது அதேமாதிரி பார்த்திங்கன்னா 17,500 பேர் மேலே இந்த பிராண்டை வாங்கியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நல்லா எந்த விதமான ஷேக் எதுவுமே இருக்காது பைக்கில் போகும்போது. அதேமாரி சில மொபைல் ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா, மொபைல் வெளியே விழுந்துரும். ஸோ இந்த ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா, அந்தமாரி ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு நான் அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்ட பிறகு இதில் நான் எந்த பைக்கில் நான் ஓலா வண்டியில் யூஸ் பண்ணுறேன்னா, இல்லை புல்லட்டில் நான் யூஸ் பண்ண போகிறேன்னான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் இன்னும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரே இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஓலா இது ஸ்கூட்டர்லேயும் போடலாம். ப்ளஸ் அதேமாரி பார்த்தீங்கன்னா பைக்லேயும் மவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான இப்போ ஃபிக்ஸிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஜி சோலார் டைம்ஸ். வாங்க கைஸ், நம்ம அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா போபோவோட BM4 பிளாக் பைக் மவுண்ட் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ ப்ளஸ் அவங்க நேம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2199 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அவ்வளோ ரேட்டு வாங்கலை. 1000 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். 1100 சம்திங் தான் வாங்கிக்கிறேன். சரி, நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இது கேர் பிளான் கேன் பி பர்ச்சேஸ்ட் ஒன்லி வித்தின் 30 days ஆஃப் இன்வாய்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது 1 year லிமிட்டட் வாரண்ட்டி வேறு கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த பர்ச்சேசிங் நீங்கள் இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக bobogear.com கேருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்படி இல்லை, நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ண நினச்சின்னா வாட்ஸ்அப்லேயும் வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம். இதில் கிளியராக போட்டிருக்காங்க 1 year ஃபிசிக்கல் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு எதுனா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 199 ஒன்லி சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 389 ரூபா. 2 வருஷத்தோட வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இது கவரேஜ் பிளான் மாதிரி. சரி, இது நம்ம எடுத்து வச்சிடலாம். ப்ளஸ் அவங்க லோகோவோட கீ செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல், அழகாகவும் இருக்குது பாருங்கள். ஓகே, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ப்ளஸ் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைஸ், முக்கியமாக இன்னும் நான் சொல்ல நினச்சேன். இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட் இது. ஏன்னா ஸ்கூட்டர் இந்த கண்ணாடி வருது இல்லையா, அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மவுண்ட்டு. இதை எடுத்து ஓர வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். இதுதான் நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது இதோட ஆலன் கீ இது யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஒன்றும் இல்லை, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரிங். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிரெத்து வேணும், இல்லை சில ஹேண்ட் பேர்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த ஹேண்ட் பேருக்கு இது சூட்டபிள் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதுமாதிரி செட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதோட சேர்த்து இப்படி உள்ளே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹேண்டில் பேரோட டைட்னஸுக்கோசம் இந்த இது வச்சுருக்காங்க. அதேமாரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை இதுக்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், போபோவோட மவுண்ட்டு, மொபைல் மவுண்ட் பண்ணுற மாதிரி. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதேமாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட ஜஸ்ட் ஒரு இது பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மொபைலை அப்படியே டர்ன் பண்ணி அந்த ஹேண்டில் பாரில் இப்படி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள். எவ்வளோ பெருசானா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐஃபோன்லேருந்து சரி, விவோலேருந்து சரி, டேப் பண்ண முடியாது. ஐஃபோனு, விவோ, அதுமாரி ஓப்போ எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். 60 மில்லிமீட்டர் இப்படியும் போகும், 90 மில்லிமீட்டர் ப்ளஸ்லேயும் போகும். அதேமாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் இன்னொரு ஃபோன் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது எவ்வளோ டைட்டாக நிற்குது மட்டும் பாருங்கள்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்மியோட ஃபோன் தான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். எம்ஐ ரெட்மியோட ஃபோன் தான் எடுத்துருக்கிறேன். இது நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டா உங்களுக்கு பாருங்கள், இந்த வால்யூம் பட்டனும் சரி, இந்த ஆன் ஆஃப் பண்ணுற பட்டனும் சரி மேலேக்க தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது இதுவாகுமோ ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பேரில் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஜிபிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி டர்ன் பண்ணுறதா டர்ன் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மிஸ்ஸே ஆக பாருங்கள். நான் எவ்வளோ குளுக்குறேன் பாருங்கள், வெளியே வரல பாருங்கள். உங்களுக்கு வைப்ரேஷன் மூடம் ஒன்றுமே ஆகலை. நல்லா பாருங்கள், ஸ்ட்ராங்காக நிற்குது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதேமாரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் பண்ணி இது டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பால் வந்து வெளியே வராது. இந்த டைட்னஸோடு இருக்கும். நீங்கள் வந்து எப்படி வேணால் திருப்பிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் திருப்பிக்கலாம். ஸோ இது வந்து வர்த்து இல்லையான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப வர்த்து. ஏன்னா வந்து இது வந்து 17,000 கஸ்டமர் வந்து ரிவ்யூவோடு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. இது யாருன்னா தேவைப்படுற மாதிரி இருந்தால் நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதேமாரி வந்து இது ஃபிக்ஸிங் வந்துட்டு பண்ணுறது வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து எடுக்கிற வந்து அன்பாக்சிங் பண்ணுற எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கிற பொருளுங்களை தான் நான் எடுக்கிறது. ஏன்னா வந்து சும்மா தேவையில்லாமல் எடுத்துட்டு நான் உங்களுக்கும் வந்து நான் பணம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். இது நீங்கள் தாராளமாக வாங்கலாம், நல்லாயிருக்கும் இது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் பாடி தான் உங்களுக்கு. அலுமினியம் பாடி தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் நிற்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே கைஸ், நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு நம்ம போயிடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து தண்டர்பர்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி தண்டர்பர்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஓலாவில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நான் வந்து செட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த போபாவோட சார்ஜை நான் எடுத்துடுறேன். நான் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இந்த இது சொல்லியிருந்தேன்ல, இப்போ நான் வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இப்படி இதுமாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்துட்டு ஒன்றும் இல்லை. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் நெட்டை இதை வந்து ஆலன் கீ போட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே செட் பண்ணி டைட் பண்ண வேண்டியதான். நான் இது செட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா ஷேக் ஆகாத மாதிரி பக்காவாக செட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இது லைட்டாக அந்த நம்ம வந்து லைட்டாக மூவ் பண்ண மட்டும் இழுத்துக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் கேஸ் போபோன்றது வந்துட்டு எப்போதுமே வந்து ஒரு பிராண்டட் தான் அது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு இது வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் என்னை பொறுத்தவரை நீங்கள் ட்ரஸ்டடாக தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இது உடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா அலுமினியம் தான். ஸோ அதனால் அந்தளவு உடையாது. ஸ்டீல் அலுமினியம் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. பக்காவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது இந்த ஸ்க்ரூ மாரி இருக்குல்ல, இந்த நெட்டு இதுதான் நம்ம செட் பண்ண போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த போபோவோட இதை வந்துட்டு கரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இதை வந்துட்டு கரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணாலே போதும். ஓகே, உங்களுக்கு கிளிக்குன்னு சத்தம் கேட்டு காணிக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு டைட்டிங் ஆகுது தான். ஏன்னா ஃபோன் வந்து கையில் பிடிச்சி செய்யறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நிமிஷம் போகிறேங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ரூட்டில் நான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து என்ன செய்யலாம், தேவைப்படுற நேரத்தில் ஜஸ்ட் வந்து இப்படி கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம். தென் அதேமாதிரி வந்து நீங்கள் எந்த ஆங்கிள் வேணால் நீங்கள் திருப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணால் இப்படி மேலேயும் கீழே செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது நான் ஏன் வந்து சார்ஜர் கேபிளோட வாங்கலைன்னா, எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப வந்து இது ராயல் என்ஃபீல்டு வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். முழுக்க நான் ஓலா தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்துட்டு இதுக்கு சார்ஜர் வேணாம். ஸோ நான் முடிவு பண்ணேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ பாருங்கள், எப்போ இது ஓப்பன் பண்ணானா எவ்வளோ பெருசாக விழுது பாருங்கள். ஒரு ஃபோன் அசால்ட்டாக உள்ளே வைக்கலாம் கைஸ், அதுமாரி இருக்குது. ஸோ
ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னையோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே போபோவில் வந்துட்டு ஓலாவில் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர், நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபரும் நீங்கள் பண்ணுற லைக்கும் தான் வந்துட்டு எனக்கு வந்து மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.